இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டேபிள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. ஸோ என்ன ஜாப்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ இதை பற்றி நான் கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுமாரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ சென்ட்ரல்லேருந்து கான்ஸ்டேபிள் அண்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. வேக்கண்ட் வந்து 1130 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மேல் இந்தியனாக இருக்கணும். இதோட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இதோட ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, லெவல் பே வந்து கிரேட் இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, என்னென்ன டெஸ்ட்னு பார்த்தா பிஇடினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டாக தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து எப்படி இதை அப்ளை பண்ணலாம்னா, ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த மோட்லேயும் வந்து அப்ளை பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனு. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வேக்கண்ட் எவ்வளோன்னு வந்து சொல்லியிருந்தேன், 1130 வந்து வேக்கன்சி வந்து அவங்க வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வேக்கன்சி ஃபில் பண்ணிட்ட அப்புறம் போஸ்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்டன்சி இல்லைன்னா நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குல்ல, அங்கே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பே லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,000 69,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து இருக்கும். நீங்கள் சிட்டிசன்ஷிப் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் இருக்கணும். ஓகேவா, வேக்கன்சி டீட்டெயில் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு வந்து நான் சொல்கிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து 31 வேக்கண்ட்டு. அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 17, எஸ்சிக்கு வந்து 4, ஓபிசிக்கு வந்து டோட்டலாக வந்து 39 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு, அது அன்ரிசர்வ்டு, யார் வேணாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 1130 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்காகவே வெயிட் பண்ணின்னு இருக்கீங்களோ, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது டென்ஷேட்டிவ் வேக்கன்சி தான், மேபி வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம் இல்லைனா டிக்ரீஸும் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும் 10% வேக்கன்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது டெம்ப்ரரி ப்ராசஸாக தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, டெம்ப்ரரியாக எடுத்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக ஆக்குவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. அதில் வந்து நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா, ஏஜ் லிமிட் வந்து earlier than 1/10/2001 and later than 2006 அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தா 2001க்கு அப்புறம் இருக்கணும், லேட்டர் தென் 2006க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனும் இருக்குது, ஏஜ் இல்லைன்னு வந்து வருத்தப்படுது, ரிசர்வேஷன் எடுத்து. ஸோ கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் எடுத்து, ஸோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 23 years வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்படின்னு பார்த்தா இதே எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 5 years எக்ஸ்ட்ரா 28 years 28 வயசு யாருக்கு ஆகுதோ அவங்க கூடயும் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அப்ளை பண்ண, இது ஆன்லைன் மோடில் தான் வந்து 1 time ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ரெசல்யூஷனில் என்ன கேபி என்ன ஃபார்மேட் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரும் அப்படி தான், டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்படி மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இதே அன்ரிசர்வ்டு கேட்டகரி அவங்கெல்லாம் வந்து ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து கேஸ்ட் வைஸ்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து SC ST ESM அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அதான் அவங்களுக்குலாம் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். இன்னும் யூனிஃபார்ம் கரெக்ஷன் சார்ஜ் வந்து 200 மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பேமெண்ட் வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு. நீங்கள் வந்து அப்பப்போ வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்களே கூட விசிட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னிங் இருக்கும். 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 24 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். எப்படின்னா ஹைட் பார் டெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரன்னிங் ஈவெண்ட் இருக்கும். ஹைட்டு செஸ்ட்டு அண்ட் வெயிட் எல்லாம் வந்து மெஷர் பண்ணுற மாரி இருக்கும். அதுலேயும் வந்து என்ன கேட்டகரின்னு பார்த்தா ஹைட்டில் வந்து 170 நீங்கள் சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டில் வந்து 82 85 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்ன சிலபஸ் வந்து கேட்பாங்க அது வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 மார்க்ஸு, நான் ஜென்ரல் நாலேஜில் 25, எலிமெண்ட்ரியில் 25, இங்கிலீஷ் ஹிந்தி அதில் வந்து 25, டோட்டலாக வந்து 120 கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் தான் இருக்கும். இங்கிலீஷ் அந்த ஹிந்தியில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு வந்து சொல்லிட்டாங்க, CBT மோடுன்னு. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ண இது எப்படி இருக்கும்போது தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு இருக்குது. ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு மாதிரி இது வந்து யூகிக்க முடியாது தான். ஏன்னா யார் மார்க் எடுக்கிறாங்களோ அதிகமாக அவங்களுக்கு தான் வந்து சீட்டு போகும். அவங்க வந்து மினிமம் குவாலிஃபை ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. நான் எவ்வளோன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு EWS ESM எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் அவங்களாம் வந்து 35%, SC ST OBC கேண்டிங்லாம் 33% வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். கடைசி டேட் எப்போன்னு வந்து சொல்லிவிடும் 30/9 அதுக்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிலனா அவங்க வந்து கீழே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரியே எப்படி அந்த பேஜ் வந்து இருக்கும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உரிய நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த கரெக்ஷனும் எதுவும் வந்து ரிஜெக்ட் ஆகாது, ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.